தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தைகள் கேட்பதற்கு நீர் உதவி செய்வீரார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கிட்டத்தட்ட நம்ம 1 வருடத்துக்கு முன்பாகவே இந்த மலை பிரசங்கத்தை தியானிச்சுட்டு வரோம். அதில் மலை பிரசங்கத்துடைய 10வது பிரசங்கம்தான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்பதை நம்ம இன்றைக்கு 3 வாரம் தியானித்தோம். 4வது வாரம் தியானிக்க போகிறோம். மீண்டுமாக நாம் மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. தேவன் தாமே நம்மோடு இடைப்படுவதற்கு ஒரு நிமிடம் ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களோடு நீர் பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆம். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் அருமையான ஒரு தெய்வம். தன்னை போலவே தன்னுடைய ஜனம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். யாருமே அப்படி உலகத்தில் விரும்ப மாட்டாங்க. அப்படி விரும்பி தான் சொல்கிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நம்முடைய தேவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் என்கிற நானே என்கிற சொல்லக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். வேறு யாரும் நான் என்று சொல்ல முடியாது. நான் என்று சொல்கிறவர்கள் அத்தனை பேர் விழுந்து போனார்கள். லூசிபருடைய கூட்டம் கூட நான் அப்படின்னு சொன்னதுனால தான் விழுந்து போனான். நேபுகாத்நேசரை பார்த்தீங்கன்னா, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லும்போது அவனும் விழுந்து போனான். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கும் அந்த தகுதி இருக்குது. நானே வழி, அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. நானே சத்தியம், நானே ஜீவன், நானே உங்களுக்கு ஜீவ அப்பம். அவரால் தான் சொல்ல முடியும். நான் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன், நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிறேன், நான் அல்பாவும் ஒமேகமாயிருக்கிறேன். அவரால் மாத்திரம்தான் சொல்ல முடியும். நானே நல்ல மேய்ப்பேன், நான் மெய்யான திராட்சை செடி என்று நான் என்று சொல்லக்கூடிய எல்லா காரியம் தகுதி உள்ள தேவன் அவர் மாத்திரம்தான். இஸ்ரேல் ஜனங்களின் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவித்த தேவனாகிய நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்வார். என்னை அன்றி உங்களை வேறொரு தேவர்கள் உங்களுக்கு உண்டாக அதில் இருக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். நானே தேவன் என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஒரு வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். அப்போ அந்த தேவன் நீங்களும் நானும் கூட நான் சொல்லக்கூடாது. ஆனால் நான் சொல்லலாம். எப்படி? நான் அவருடைய பலத்தில் இருக்கிறேன், நான் அவருடைய கிருபையினால் இருக்கிறேன், நான் அவருடைய தயவினால் இருக்கிறேன், நான் அவருடைய துணையினால் இருக்கிறேன் என்று அப்படி சொன்னால் நம்ம சொல்லலாம். தவிர அவரை தவிர நான் என்று சொல்லக்கூடிய யாருக்குமே இந்த அதிகாரம் கிடையாது. ஒரு அலையை சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவன் நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருப்பதை போல நீங்களும் தன்னை அறிந்தவர்களும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்து நீங்களும் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்கிற சொல்லுகிற தேவன்தான் நம்முடைய தேவன். இதை சிந்திப்பதற்கு முன்பாக அதே மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் கூட வாசித்து பாருங்கள். 5ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனம், அவள் திரளான ஜனங்களை கண்டு மலையில் மேலே ஏறினார். அவள் உட்கார்ந்த போது அவருடைய சீசர்களும் அவரிடத்தில் வந்தார்கள். ஒரு அலையை சொல்லுங்களே, அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 33 வருஷம் வரையும்
இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அதில் கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் அவருடைய ஊழியத்தை செய்து முடித்தார். அவரை போல் எத்தனை கோடி ஊழியர் இருந்தாலும் அவரை போல் ஊழியம் செய்ய முடியாது. அவர் உலகம் எங்களும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார். எத்தனையோ தனிப்பட்ட மனிதனையும் கர்த்தர் கண்டிருக்கிறார். எத்தனையோ குடும்பங்களையும் தேவன் கண்டிருக்கிறார். திரளான ஜனங்களை பல இடங்களிலும் பல நேரங்களிலும் பல சபைகளிலும் தேவன் கண்டிருக்கிறார். ஆனால் சில இடங்களில் இங்கே தேவன் ஜனங்களை கண்டு அப்படின்னு பைபிள் இருக்கு. அதுக்கு பின்பு அவர் மலையில் மேலே ஏறினார். அப்போ சீசர்களும் அவரோடு கூட கடந்து போனாங்க அப்படிங்கிற நம்பாங்க. அப்போ இயேசு காண்கிற விதம் ஒன்று இருக்குது. ஏன் அந்த ஜனங்களை கண்ட உடனே தேவன் மலையில் மேலே ஏறினார்? தனிப்பட்ட மனிதனையும் தேவன் காண்கிற தேவனாக இருக்கிறார். அப்படின்னா முதல் படைக்கப்பட்ட மனிதனை முதல் ஒரு மனிதனை கண்டார் என்றால் தேவன் ஆதாமை தான் கண்டார். ஒரு அலே சொல்லுங்களே லூயா, சத்தமாக சொல்லுங்களே லூயா. ஆனால் அந்த மனிதன் ஒரு முதல் மனிதன் தேவனை கண்ட மனிதன் யாருன்னா அது ஆதாமை அவனாக தான் இருக்க முடியும். அப்போ அவன் எப்படி இருந்தான்? தேவன் அவனை எப்படி பார்த்தார் என்றால் அவன் மண்ணாய் இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பின்புதான் மனிதனை தேவன் சிருஷ்டிக்கிறார். எந்த ஒரு காரியமானாலும் அவனுக்குரிய எல்லா தேவைகளையும் ஆயத்தப்படுத்தின பின்புதான். ஏதேனை ஆயத்தப்படுத்தினார், உலகத்தில் சகல காரியங்களை ஆயத்தப்படுத்தினார். ஆயத்தப்படுத்தின பின்புதான் மண்ணாய் இருந்த அந்த ஆதாமை தன்னுடைய சாயலார் ரூபமாய் கர்த்தர் படைக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவன் ஊழியத்திற்கோ இந்த விசுவாச வாழ்க்கைக்கு அழைத்திருக்கும் போது அழைப்புக்கு முன்னாடியே சில ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். அதை மறந்துவிடக்கூடாது. இப்போ சவுலுக்கு பார்த்தீங்கன்னா முன்னந்தொடையை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அவனுக்கு ராஜா என்கிற அந்தஸ்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அதே போல் தாவீதுக்கு ராஜா என்கிற அந்தஸ்தை அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை நமக்கு என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். அப்போ அவரை ஆயத்தப்படுத்தினது நம்முடைய கண்கள் பார்க்க முடியல, செவிகளினால கேட்க முடியல, இது இருதயத்தினால உணர முடியல. எந்த தேவ பிள்ளையை அழைக்கிறாரோ அழைப்பிற்கு முன்பாக சில ஆசீர்வாதங்களை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். ஒரு அலே சொல்லுங்களே லூயா. ஆபிரகாமுக்கு ஆயத்தம் பண்ணினார். எப்போ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போய் எங்கேயாவது போய் சொல்லலை, தனக்காக ஆயத்தம் பண்ணின தேசத்திற்கு நீ போ என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நீங்க போங்க, அங்க அந்த தேசத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. அதே போல உங்களுக்கும் எனக்கும் சில ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி தேவன் வைத்திருக்கிற யாருக்கு? இந்த உலகத்தில் தேவன் விரும்புகிற அது வெளிச்சமாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக சில ஆயத்தங்களை தேவன் வைத்திருக்கிறார். இப்போ நல்ல கவனிக்க, 2000 வருஷமாக ஒரு நிலையான வீட்டை, நித்திய வீட்டை ஆயத்தம் பண்ணிட்டு பின்புதான் நம்மை அந்த இடத்துல கர்த்தர் அழைத்து செல்வார். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. ஆக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுக்கு நம்ம தகுதியாக இருக்க வேண்டும். ஆதாமை படிக்கும்போது ஒரு ஆச்சரியமான காரியம், மண்ணாக இருந்தார். அங்கே பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க? நாம் இறங்கி போய் மனிதனை நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபமாகவும் சிருஷ்டிப்போமாக. அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. அப்போ அந்த மண்ணை எடுத்து தனக்கு சரிசமமாக ஆதாமை கர்த்தர் சிருஷ்டித்தார். அதுக்கு பின்புதான் ஏவாள். சிருஷ்டித்த உடனே தேவன் ஆதாமை பார்க்கிறார். ஆனால் 2 பேருக்குள்ள எந்த அதிர்வு விலைகளும் ஏற்படலை. ஆதாமும் தேவனை பார்த்து அவனுக்கு பயம் இல்லை, நடக்கம் கிடையாது. தேவன் எப்படி பார்த்திருப்பார்? என்னை போலவே இருக்கானே. ஒரு அலே சொல்லலையா. என் சாயல் உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறானே, என்னுடைய ரூபம் அவனுக்குள்ள இருக்கிறது, என்னுடைய வெளிச்சம் அவனுக்குள்ளாகி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேலூயா.
என்று இந்த ஆதாமை தேவன் ஆனந்தமாய் நான் நினைத்த பிரகாரமாக, நான் விரும்பின பிரகாரமாக, இந்த ஆதாம் என்னை போலவே எல்லாவற்றிலும், அது குறிப்பாக இவன் என்னை போலவும் ஒரு வெளிச்சத்தின் ஒரு சிருஷ்டியாய் என்னை போல இருக்கிறான் என்கிற மிகுந்த சந்தோஷத்தோடு தேவன் நிச்சயமாய் பார்த்திருப்பார். பிரசவ காலங்களை பார்த்தீங்கன்னா சில நேரம் பிரசவ வேதனை ஏற்பட்டு தான் குழந்தை பிறக்கும். முதல் எல்லாம் அந்த பிரசவத்தில் யாரெல்லாம் அந்த நர்ஸோ டாக்டர் பார்த்த பின்னாடி தன்னுடைய தாயின் இடத்துல அந்த குழந்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பிரசவ வேதனையில் அந்த தாயானவள் கிடப்பாள். குழந்தையை பார்த்த உடனே அதை அவங்க வேதனையாக தெரியாது. பரவாயில்ல, என் குழந்தை என் போல் இருக்குது, என்ன போல மூக்கு மொழியாக இருக்குது என்று அந்த வேதனையை மறந்து அந்த பிள்ளையை அப்படியே கட்டி அணைத்து முத்தமிடுகிற நிறைய தாயாரை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆதாமை பார்க்கும்போது தேவன் வேதனையாக பார்க்கல, அவருக்கு வேதனைப்பட அவசியம் கிடையாது. இது ஆதாமும் தேவனை பார்த்து அவன் ஆச்சரியப்படலை, அப்படியே தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். ஏவாளும் நிற்கிறார். பெண் என்ற அடையாளத்தை தவிர, ஸ்திரீ என்ற அடையாளத்தை தவிர, புருஷன் என்று அடையாளத்தை தவிர ரெண்டு பேருமே, தேவனும் இவர்களும் ஒரே மாதிரி, ஒரே ரூபமுடையவளாய், ஒரே சாயல் உடையவளாய், ஒரே மகிமை பிரசன்னத்தை உடையவளாக அந்த இடத்துல காணப்பட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. பைபிளில் இயேசுவை கண்டவர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, கிதியோன் தேவனை பார்த்து கர்த்தரை கண்டோம் என்கிற பயந்தான். பூர்வ காலத்தில் தேவனை கண்டால் நாம் இறந்து விடுவோம் என்கிற, செத்து போய் விடுவோம் என்கிற பயம் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி ஆண்டவர் பேசினார், ஏன் நீ பயப்படாத, நீ சாவது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் தேவனை கண்ட உடனே அவனுக்கு பயம். இந்த ஆதாமுக்கு வரல. அப்போ நீ சாவதில்லை மனோவா, தேவனை கண்டோம் நாம் சாகவே சாவோம் அப்படின்னா, அந்த தேவனுடைய பிரசன்னத்திற்கு, அந்த தேவனுடைய வெளிச்சத்திற்கு, அந்த தேவனுடைய பிரகாசத்துக்கு எந்த மனிதனாலும் நிற்க முடியாது. வெளிப்படுத்த விசேஷத்தை எழுதின கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக மாறி நாடு கடத்தப்பட்ட பத்மா தீவில யோவான் ஆவிக்குள்ளாக இருக்கும் போது அவன் தேவ தரிசனத்தை அப்படியே பார்க்கிறான். வெளிப்படத்தில் 1:17 அங்க சொல்லப்படுகிறது, அவன் செத்தவனை போல விழுந்தான். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. முகங்கோபுரமாய் விழுந்துட்டான். தேவனுக்கு முன்பாக யாரும் நிற்க முடியல. பயப்படாது என்று அவனை கரங்களை தூக்கி அவனை நிறுத்தினார்கள். சவுலை கூட 9ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்படாத போது ஒரு வெளிச்சம் அவன் மேலே உதித்த உடனே அப்படியே தடுமாறி கீழே விழுந்தான். அவனால் எழுந்திருக்க முடியவில்லை, அவனால் சரியாக நடக்க முடியல. கைகளாக கொடுத்ததான் அந்த சவுலை அனினியாவிடத்தில் நடத்தப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்ப ஆதாமினால ஏன் இருக்க முடியும்? ஏவாளுக்குள் தேவாலும் தேவனுக்கும் ஏன் இந்த அனுபவம் எல்லாம் நிற்க முடியும்னா, அவர்கள் தன் உண்டாக்கின தேவனை போல இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அந்த தேவனை போல வெளிச்சம் உள்ளவளாய் இருந்தார்கள், அந்த தேவனை போல பிரகாசமாக இருந்தார்கள், எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் இருந்தார்கள். தேவன் என்கிற அந்தஸ்தை தவிர, மனிதன் என்கிற அந்த சாணத்தை தவிர எந்த ஒரு அடியாள வித்தியாசம் இல்லாமல் அந்த ஆதாம் ஏவாளும் தேவனை போல இருந்ததினால தான் அந்த தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு பயம் என்று நிற்குவதற்கு தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சாயல், அவரை போல ரூபம், அவரை போல வெளிச்சம், அவரை போல தன்மை இருந்தால் தான் நான் அவரை போலவே நின்று இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சமாக இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இதே ஆதாம் அவனை உண்டாக்கின பின்பு அவனை அழைத்து கொண்டு, வேத தெளிவாக இருக்கு, அழைத்து கொண்டு போய் ஏதேனிலே அவனை வைத்தார். அங்கேயே வைக்கல. அப்போ அவனுக்கு ஒரு ஆயத்தை பண்ணியிருந்தார்.
ஏதேனிலே வைத்தார், நீ காக்கணும் பண்படுத்த, ரெண்டு வேலை கொடுத்தார். ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணார், இந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனியை நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது. அது புசிக்கினாலே நீ சாகவே சாவாய். முன்னாடி நின்று அவன் சாகலை, ஆனால் அந்த கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். அப்போ டெய்லி பகல் கால குளிர்ச்சியான நேரங்களில் தேவன் ஏதேன் தோட்டத்தில் வருவார். அது ஏதேன் தோட்டம் முழுவதும் ஆதாம் ஏவாள் தான் வெளிச்சமாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஒருவேளை அவங்க சரியாக இருந்திருந்தால் அந்த பரிசுத்த சந்ததிகள் இப்படி பிரசங்கம் பண்ண தேவையே கிடையாது, நாம் ரட்சிக்கப்பட தேவை கிடையாது. முழு உலகமும் அவன் மூலமாக எல்லாருமே அந்த பரிசுத்த சந்ததிகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, தேவனுக்கு என்று ஒளி தருகிற பிள்ளைகளாக இந்நாள் வரை இருந்திருப்பார்கள். ஒரு நாள் ஆண்டவரை திடீர்னு போகிறார். தனக்கு முன்பாக நின்ற ஒரு மனுஷன், தேவனோடு பேசின மனுஷன்தான். அதாமே பார்த்தாரு, வச்ச இடத்துல காணோம். ஒரு அலைய சொல்லுங்களே லூயா. சந்திக்கிற இடத்துல காணோம். இன்றைக்கும் தேவன் நம்மை தேடுகிறார், இருந்த இடத்துல தேடுகிறார், எங்கே என்று தேடுகிறார். ஆண்டு கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இப்போ என்ன ஆச்சுன்னா, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தான், அது மகிமை இழந்தான், சாயலை இழந்தான், ரூபத்தையும் இழந்தான். தேவனுக்கு முன்பாக நிற்க முடியல, நிர்வாணியா இருக்கிறான். கேட்கும்போது சொன்னான், நான் உமக்கு பயந்து. அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. முதல் அவன் பயப்படலை, ஏன்னா தேவனுக்கு சமமாக இருந்தான். இப்போ அவன் சமமாக இல்லை, இருள் அவனை சூழ்ந்து கொண்டது. அவன் சொன்ன தோற்றத்தோடைய விருட்சங்களுக்குள்ளே நான் பயந்து நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற, இருளிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு குரல் வருவதை நாம் பார்க்க முடியுது. அல்லேலூயா. இப்போ யார் அவனை நிர்வாணி என்று சொன்னார்? ஆண்டு கேட்குறார், நீ அந்த நன்மை திக்க தீமை அறியத்தக்க கனியை புசித்தாய். ஒரு வேளை ஆமாண்டவரை நான் சாப்பிட்டேன் அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக அவனை மன்னிச்சிருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. மீண்டும் அந்த எழுத அபிஷேகத்தை, பிரசன்னத்தை, ஒளியை, சாயலை, ரூபத்தை கொடுத்துருப்பார். அதை தவறு செய்தான். நீ தந்த ஸ்ரீயானவளே. இன்றைக்கி அதான் அப்படியே நம்ம யாரும் தங்களை தவற ஒத்துக்கொள்வதில்லை. நீ தந்த ஸ்ரீயானவளே. அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. ஸ்ரீயின் இடத்துல கேட்கும்போது அவளும் உண்மை ஒத்துக்கொள்ள, ஆமாம் சர்பம் என்னை வஞ்சித்தது. அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. ஒரு வேளை அன்றைக்கி ஒப்பு கொடுத்துருந்தா, ஒரே தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா நிச்சயமாக இரக்கமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன் மீண்டும் அதே அனுபவத்திற்குள்ளாக அவளை நடத்தி ஏதேனில் முழு உலகத்தில் அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்திருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கனிவுள்ள இடம்தான் ஏதேன். ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்ல, கெமிக்கலெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை புசித்து அந்த பிரகாசத்தை ஓடு இருப்பதற்கு தேவன் எதை விளக்கினாரோ அதை சாப்பிட்டாங்க. என்ன நடந்தது? நம்ம நினைக்கலாம், ஒரு பழம் தானே, பாதி சாப்பிட்டதுக்கு இவ்வளோ பெரிய தோட்டத்தை வெட்டிட்டார் அவனை. பாதி பழம்தான், ஒரு பழம் தானே, பாதி தானே சாப்பிட்டோம், அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா, அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இருளான ஒரு ஜீவிதமாக நம்ம நினைக்கலாம். நம்ம வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை இருந்தாலும் அது இருளிலே நம்மை தள்ளிவிடும். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. எப்படி நடந்திருக்கு ஆனால் தெளிவாக சொல்லிட்டு போனார். அப்போ அவர் புருஷனும் ஸ்திரீயும் ஒரே மாம்சமாக, அவர் என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சம், ரெண்டு பேர் ஒன்றா இருக்கணும். எப்போ தவறு நடக்குதுன்னா, புருஷனை விட்டு விலகினால் அங்கே தான் தவறு வருது. போகலாமான்னு கேட்டிருந்தா போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். விலகினால் சர்பத்தினுடைய சர்ம வசனம் தான் பேசுது. ஒரு வார்த்தை கூட்டி குறைத்து பேசின அந்த வசனத்தை கேட்டுதான் அவளை வஞ்சிக்கப்பட்டாள். அதை வஞ்சிக்கப்பட்ட எதை சாப்பிடக்கூடாது என்று தேவன் விளக்கின அந்த கனியை புசித்தால், தானும் புசித்தால், கணவனு கொடுத்தால், நிர்வாணியானார்கள். தேவனுடைய மகிமை அற்று போனதுனால தேவன் இப்ப என்ன சொல்ல, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? இன்றைக்கு சபைகள் அதான் துணிக்குது.
எங்க இருக்கிற நீ? ஆரம்பத்தில் பிரகாசித்த ஆரம்பத்தை என்னை போல வெளிச்சமாக இருந்தாயே, இப்ப எங்க இருக்கிற என்கிற சத்தம் இன்றைக்கும் தொனிக்க தான் செய்கிறது. ஒரு அலைய சொல்லுங்களே அல்லேலூயா. அப்ப ஸ்ரீ செய்த தவறு என்னன்னா, அவள் போனால் இல்லை ஒரு வார்த்தை மணி ஏற்கனவே சொல்லி இல் போனால், புருஷனை விட்டு விலகி போனால், கேட்டால் என்னதை கேட்டாள்? சாத்தான் இடத்துல தவறான ஆலோசனை கேட்டாள். வந்தால் நன்மை தீக்கு தீமை அறியத்துக்கு கனியின் மரத்திற்கு முன்பாக வந்தாள். பார்த்தால், இச்சித்தால், விரும்பினாள், பறித்தால், ருசித்தால், கொடுத்தால், கெடுத்தால், செத்தால். ஒரு அலேச்சுங்களே லூயா. ஆத்மா செத்து போச்சு. ஆண்டவர் வைக்கல பாருங்க, உடனடியாக 2 பேரும் வெளியே தோற்றிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. அவரை போல இல்லைன்னா, அவரை போல வெளிச்சத்தின் பிள்ளைகள் இல்லைன்னா நம்மளை துரத்திடுவார். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் இரக்கமுள்ள தேவன் துரத்த மாட்டார். மீண்டும் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தேவன் தருவார். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. ஆண்டவர் இல்லை விரும்புறதே இல்லை, உடனே துரத்திட்டு ஏதேன் தோட்டத்தில் ஒருத்தரும் உள்ள போகாம சுடர்வெளி பட்டயத்தை எடுத்து தேவன் அந்த இடத்துல வைத்தார். ஆக ஆரம்பத்தில் தேவன் ஒரு மனிதனை கண்டார், அவனுக்குள்ள பிரகாசம் இருந்தது. அதே மனிதனை கண்டார், அவனுக்குள்ளாகி இருள் இருந்தது. அவனை விரட்டினார். அதை ஏதேன் தோட்டம் விடுவதோ அவர் வெளிச்சத்தை விரும்புவதனால இந்நாள் வரையும் சுடல்வெளி பட்டயத்தை தேவன் அங்கே வைத்தார். அல்லே சொல்லுங்களேலூயா. நம்மை பார்க்கிறார், தனி மனிதனை கர்த்தர் பார்க்கிறார். அதுக்கு பின்னாடி ஆதாம் பெற்ற பிள்ளைகள் சொல்லும்போது அவன் சாயலாகவே தன் பிள்ளையை பெற்றார். ஒரு அலே சொல்லுங்களேலூயா. தேவ சாயல் போச்சு, தேவனுடைய ரூபம் போச்சு. இப்ப இந்த இடங்களிலே தேவன் ஜனத்தை கண்ட உடனே மலையில் மேலே ஏறினார். எந்த இடங்களிலும் தேவன் ஜனத்தை கண்டால் ஜனங்கள் விரும்புகிற அற்புதத்தை தேவன் செய்வார். உடனே அவங்க தொடுவாங்க, எல்லாரும் இவர் தொடுவார். ஆனா இந்த இடத்துல ஜனங்களை கண்ட தேவன் ஏன் மலையில் மேலே ஏறினார்? அப்படின்னா இவர்கள் அற்புதத்துக்காக வந்த கூட்டம் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அடையாளத்தை தேடுவதற்காக கூட்டம் அல்ல. குருளுடைய கண்களை திறந்ததை போல எங்கள் கண்களை திறப்பார் என்று அற்புதத்துக்காக வந்த கூட்டம் அல்ல. செவிடைய செவிகளை திறந்து காது கேட்க செய்த தேவன் அல்லவா எங்கள் செவிகளையும் திறப்பார் என்று வந்த ஜனங்கள் அல்ல. 38 வருஷமா பெதஸ்த குளத்துக்களை திமிர்வாதன்காரன் இருக்கிறார். இன்னொரு 4 பேர் திமிர்வாதன அவர் கூட்டத்தின் நெருக்கம் அந்த ஓட்டை பிரித்து அந்த வீட்டுக்குள்ளே இறங்கி சுகம் கிடைப்பதை போல அப்படிப்பட்டவர்களும் இங்கே வந்தது கிடையாது. ஒரு அலையை சொல்லுங்களே இல்லையா. அல்லது 12 வருஷமா பெரும்பாலான ஸ்திரீயினுடைய அந்த வியாதியை மாற்றின அதே போல எங்க வியாதியை மாற்றுவார் என்று வந்த கூட்டமும் அல்ல. அது 18 வருஷமா ஆபிரகாமின் குமார்த்திக்குள்ள ஒரு பெலிவினப்படுத்துகிற ஆவி, அதிலிருந்து விடுதலை தருவார். பல வருஷங்களாக எனக்கு ஒன்றும் நடக்கலை என்று அப்படி எதிர்பார்த்து வந்த கூட்டம் அல்ல. அல்லது கல்லறையில் இருக்கிற வாலிபன் 6000 பிசாசு லெகியோன் என்கிற பிசாசை பிடித்து குணமாக்கின அதே போல எங்க வாய்க்கில் நிறைய பிசாசின் போராட்டம் இருக்கு. அல்லது மகதலேனா மரியாதை போல 7 பிசாசை என்னை பிடித்திருக்கு, கர்த்தர் என்னையும் அந்த விரட்டி அற்புதங்கள் செய்வார் என்று எதிர்பார்த்து வந்த கூட்டம் அல்ல. அல்ல சொல்லுகளே லூயா. கையில சொல்லுகளே லூயா. அப்ப என்ன எதிர்ப்பையா ஆண்டு கண்டு மேலே போனார். 10 குஷ்டரோகை போல உங்களுக்கு சித்தமானால் எங்களை சுத்தமாகும் என்று சொல்லக்கூடிய கூட்டம் அல்ல. லாசருவையும் அந்த வாலிபனையும் சிறுபனையும் மரித்து எழுப்பினாரே அந்த அற்புதத்துக்காக வந்த கூட்டம் அல்ல. சப்பானிகளை நடக்க செய்தாரே எங்களை நடக்க செய்தார் என்ற கூட்டம் அல்ல. இந்த கூட்டம் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாக வந்த கூட்டம். எல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பாப்பா. தேவனுடைய சத்தியத்தை கேட்கும்படியாக வந்த கூட்டம், தேவனுடைய உபதேசங்களை கேட்க வந்த கூட்டம். அற்புதம் என்றால் என்ன தெரியுங்களா? மனம் திரும்புதல் தான் அற்புதம். ஒரு அலைய சொல்லுங்களே லூயா.
அற்புதம் பெற்றோன்னா இப்போ எல்லா இடத்துல அற்புதம் நடக்கத்தான் செய்யும். அற்புதம் வேணும், மனம் திரும்புதல் வேணும். ஒரு சப்பானியாக இருக்கிறான், அவன் நடப்பதனால பரலோகராஜ்யம் போக முடியாது. அவன் மனம் திரும்புதல் ரட்சிக்கப்பட்டால் தான் போக முடியும். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, நீ 2 கண்ணுடையவனாய் இருந்தும் நரகத்துக்கு போவதை பார், ஒற்ற கண்ணுடையவனாய். அல்லே சொல்லுங்களேலூயா. 2 நீ கரங்களை உடையவனாக ஒன்றை தரிச்சே போடு, நீ பரலோகராஜ்யம். மனம் திரும்புதல் அவசியம். அற்புதமும் தேவன் செய்வார். ஆக இந்த ஜனங்கள் பார்த்தாரு, இவங்க வசனத்தை கேட்க வந்தாங்க, என்னுடைய வார்த்தை கேட்க வந்தாங்க, என் உபதேசத்தை கேட்க வந்தார்கள், சத்தியத்தை கேட்க வந்தாங்க என்று தேவன் மேலே மலை மேலே ஏறினார். அல்ல சொல்லுங்களேலூயா. ஏதோ கொஞ்ச நேரம் கேட்கக்கூடிய ஜனங்கள் அல்ல. ஆண்டவர் உட்கார்ந்து 3 நாள் இரவும் பகலும் மலை பிரசங்கத்தில் அந்த ஜனங்களோடு பேசிட்டு இருந்தா தவிர எந்த அற்புதங்களும் அங்கே செய்யவே கிடையாது. அல்ல சொல்லுங்களேலூயா. சத்தமா சொல்லுங்களேலூயா. 5 அப்ப என்னுடைய மீனை தவிர எந்த வியாதியும் அங்கே இல்லை. ஆனால் 3 நாளும் இரவும் பகலும் இயேசு உட்கார்ந்து இருந்தார். ஜனங்கள் நின்று கொண்டே தேவனுடைய செய்தி கேட்டாங்க. இன்னைக்கு இருக்கதான் செய்யறாங்க. தேவ வசனத்தை கேட்கக்கூடிய ஆர்வம் உள்ள, ஏன்னா வசனம் தான் வெளிச்சம். அவங்களா பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் அந்த ஜனத்தை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்தில் வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். அல்லேலூயா. வசனத்தை கேட்க வேண்டும், வசனத்தின் மேல் தாகம் உள்ளவளாக வேண்டும், வசனத்தின் மேல் வாஞ்சி உள்ளவளாக இருக்க வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஜனங்கள் மாத்திரம்தான். அவங்கள பார்த்து தான் ஆண்டு சொல்வார், நீங்க இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதில் இருக்கிறீர்கள் என்று 2 வார்த்தை தான் இதுவரை சொல்லியிருப்பார். நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அதை மேலெல்லாம் அப்படி இல்லை. அவ்வளோ நீ வசனத்தை கேட்டதுனால, அதன்படி நீ நடப்பதனால நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்ல சொல்லுங்களேலூயா. இல்லையா? அன்றைக்கி அவங்க வாட்ச் கிடையாது, டைம் கிடையாது, யாருமே வாட்சை பார்க்கல, டைம் பார்க்கல. நம்ம டைம் ஆச்சுன்னா செல்லுலேயும் டைம் பார்ப்போம், கையில் சை பார்ப்போம், இந்த சவுத்து பார்ப்போம், அந்த சவுத்து பார்ப்போம். அதில் சந்தேகம் பக்கத்தில் டைம் என்ன ஆச்சுன்னு அவங்க வாட்சும் பார்ப்போம். அவங்க டைம் பார்க்கல. ஒரு நாளையே சொல்லுங்களேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. அவங்க தேவனுடைய வார்த்தை மாத்திரம் கவனிச்சாங்க. அந்த உதடுகளில் வருகிற மலை பிரசங்கத்தை மாத்திரம் கேட்டாங்க. அதனால் அவர்களை கர்த்தர் சொன்ன காரியம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீங்க. கடைசி நாள் நல்லா கவனிங்க. ஆராதனையினால் உண்டாகுன பஞ்சம் வரும் ஆண்டு சொல்லவே இல்லை. ஆராதனை இருக்கும், வசனத்தினால் உண்டாகிற பஞ்சம். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. இன்னைக்கு நிறைய சபையில் இப்பவுமே வசனத்தில் பஞ்சம் வந்தாச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆராதனை இருந்தது, ஆராதனை பண்ணாங்க, பலி செலுத்தி ஆராதனை பண்ணாங்க. மோசையினால் கொடுக்கப்பட்ட பிரமாணங்களின்படி நடக்கல, வசனத்தின்படி நடக்கல. அதான் ஒருத்தரும் கானானுக்குள்ள போக முடியல. அல்லே சொல்லுங்களேலூயா. பிரமாணங்களை ஆராதனை இருந்தது. இன்னைக்கு சில இடங்களில் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ஆராதனை இருக்கு, சத்தியம் இருக்கு, அது ஒரு பக்கம். இன்னொரு இடத்துல ஒரே ஆராதனை, வசனம் கிடையாது, பரலோகராஜ்யம் போக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. மோசையினால போக முடியல, ஆனால் பரமக்கானானுக்குள்ள அவன் கடந்து போனான். அன்றைக்கு வசனம் அபூர்வமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசிகள் அவ்வப்போது தீர்க்கதரிசனம் உரைத்து பேசுவார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது வசனம். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. இந்த 3 நாள் பிரசங்கம் பண்ணாரு, ஆராதனை நடத்தினாரா? கிடையாது. பாட்டு பாடினாரு? இல்லை. 3 நாளும் தேவனுடைய வார்த்தைகள். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. ஆரம்ப பெந்தகோஸ்தே சபை, ஆரம்ப இருக்கிற விசுவாசிகள் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்களா? 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்களா? ஜனங்கள் கேட்டு போவாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. இன்றைக்கி எல்லாம் பிரசங்கத்தை நிறுத்துங்க சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு. இன்னும் போக போக பலிபடுத்தல் நின்று சத்தியத்தை பேச முடியாத ஒரு காலம் வரும். ஆனால் இந்த ஜனங்க இரவும் பகலும் பாருங்க தூங்கலை. இயேசுவே வெளிச்சமாக இருக்கிறாரு. நான் நினைக்கிற 1 2 அதுக்கும் போகல, இயேசுவும் போல, இவங்களும் போகல.
அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை கேட்டு கொண்டிருந்ததுனால தான் அவளை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீங்க இந்த உலகத்தில் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் இன்னும் நீங்கள் பேசணும் என்கிற கூட்டமும் இருக்கத்தான் செய்யுது. அல்லேலூயா. அந்த வசனத்தை பெரையா பட்டணத்தை போல வசனங்கள் இப்படியா இருக்கிறா என்று அறியும்படியாக வாஞ்சி உள்ள ஜனங்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறாங்க. அதுதான் தேவனது வசனத்தை படி வாழ்கிற, வசனத்தை கேட்கிற, வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற அந்த ஊழியரையும் அந்த விசுவாச குடும்பங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்க வெளிச்சமாய் இந்த உலகத்திற்கு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சந்தமா சொல்களேலூயா. கடைசியெல்லாம் ஆராதனை இருக்கும், வசனம் இருக்காது. சத்தியம் தள்ளுபடி ஆகிவிடும், தெருக்களிலே எறியப்படும், சத்தியம் விற்கப்படும். இன்றைக்கே நிறைய பேர் வித்துட்டாங்க. விற்கப்படும். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காத, அதை நீ அடிக்கொள்ளாத, தேவ கோபாக்கின்னு வருமா. அல்லேலூயா. சத்தியத்திற்கு தூண கடைசி வரை இருக்கணும். மலை பிரசங்கம் முழுவதும் அற்புதத்துக்காக வந்த கூட்டம் அல்ல, தேவைகளை சந்திப்பதற்காக வந்த கூட்டம் அல்ல, தங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படி வந்த கூட்டம் அல்ல, தேவனை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று கூட்டம் அல்ல, அல்லது தேவனையே தொட்டு சுகமாக்க வேண்டும் என்ற கூட்டம் அல்ல, அவள் தேவனுடைய வசனங்கள் கேட்கும்படியாக வந்த கூட்டம். அல்லேலூயா. அதில் கீழே இருந்தால் ரொம்ப நேரம் பேச முடியாது. அதான் அவருடைய மலைகள் மேலே கர்த்தர் அவரை அழைத்து சென்று அது தாராளமாய் அது விரும்பினவனமாய் விரும்பினுக்கு அளவுக்கு அதிகமாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்க பண்ணின பின்புதான், உபதேசம் பண்ணின பின்புதான் நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம வசனம் நமக்கு வேணும், வசனம் வேணும். சாது சுந்தர் சிங் நமக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு முறை ட்ரெயினில் வந்துட்டு பிரயாணமாக வந்துட்டு இருந்தார். வரும்போது அவனுக்கு எதிராக ஒரு மந்திரவாதி இருந்திருக்கிறான். அந்த மந்திரவாதி இவர் வேதத்தை அப்படியே படிச்சுட்டே இருந்திருக்கிறார். அப்போ இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் உண்டாகி, இயேசு பெரியவர், இவர் இயேசு நான் மந்திரம் பண்ணுறேன் வேணுமா பாருங்கள், ஒரு சவால் நடந்திருக்கு. அவர் சரி நீ செய்யப்பா அப்படின்னு இவர் பாட்டுக்கு பைபிள் வாசிட்டு இருந்திருக்கிறார். அவர் செஞ்சு பார்த்துருக்கிற ஒன்றுமே நடக்கலை. அப்போ கேட்டான்னா, நீங்கள் பைபிளை கையில் வச்சதுனால தான் நான் செய்கிற மந்திரம் ஆகலை, பைபிளை எனக்கு தனியாக வைங்க. அவர் தனியாக வச்சார், நீ செய் அப்படின்னு. அவர் தைரியமாக தான் இருந்தார், அவர் வெளிச்சமாக தான் இருந்தார். அவர் செய்து பார்த்துருக்குறார், அவனால் ஒன்றும் முடியல. அப்போ கேட்டு, ஏன் முடியல? நீ விளைக்கல, என் இருதயம் முழுவதும் தேவ வசனம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. என் உடம்பு முழுவதும் வசனம்தான். அதனால் நீ செய்கிற அது இருளின் ஆதிக்கம் செய்யப்படும் மந்திர சூழ்நிலை என்ன ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. தேவன் வசனம்தான் அந்த அவரை வெளிச்சமாய் நிறுத்தினது போல உங்களை என்னையும் கடைசி வரையும் தேவனுடைய வசனத்தை கேட்கிற, அதன்படி நடக்கிற, இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிற, கேட்கிற, அதன்படி நடக்கிறவன் தான் பாக்கியவான் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 1:3 எழுதுகிறார். கேட்பது மாத்திரமல்ல, வாசிப்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிற கூட்டத்தை கர்த்தர் பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீங்கள் இந்த உலகத்திற்கு எப்படி இருக்கீங்க? வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஒரு அலையை சொல்லுங்களேலூயா. தாராளமாக வசனம் கிடைக்காத பஞ்சன் காலங்கள் வருவதற்கு முன்பாகவே தேவ வசனத்தை அளவில்லாமல் கற்றுக்கொண்டு அவர் விரும்புகிற வெளிச்சத்தை நாம் இருக்கிற இடத்துல கர்த்தருக்காக கொடுப்பதற்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. கர்த்தர் இன்னொரு இடத்துல இன்னொரு சந்திக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் நிருபங்களை வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 15ஆம் வசனம் முதல் 17ஆவது வசனம் வரைக்கும் வாசிக்க. கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைவதற்கு நல்ல கவனிங்க. யாரு? வசனத்தின்படி வாழ்ந்து உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிற, அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்குற அந்த தேவ பிள்ளைகள் நாம் உயிரோடு இருக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா.
அப்போ இங்கே மூன்றாவது ஒரு ஜனக்கூட்டத்தை சந்திக்க வரார். எங்கே வரார்? மத்திய ஆகாயத்தில் வருகிறார். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் சந்திப்பதற்காக வரல. அந்த ரகசிய வரிகள வசனத்தின்படி வாழ்ந்து அந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கக்கூடிய அந்த சபையை, அந்த ஜனத்தை, அந்த மனவாட்டியை சந்திப்பதற்காக, பார்ப்பதற்காக, அவளை தன்னோடு சேர்த்து கொள்வதற்காக அந்த தேவன் மத்திய ஆகாயத்திலே வருகிறார். அல்லே சொல்லுங்களே லூயா, சத்தமா சொல்லுங்களே லூயா. அந்த மத்திய ஆகாயத்தில் வரும்போது சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் அவள் வரும்போது ஆரவாரத்தோடும் தேவ காலத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் அவர் இறங்கி வருவார். அப்ப இந்த உலகத்தில் வெளிச்சமாய் இருந்து வைத்திடத்தில் அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுத்த பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக மரித்திருக்கிற அவர்கள் முதலாவதாக உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. கைகளை தட்டி நாம் கர்த்தரை நாம் மைப்படுத்தும். ஒரு வேளை ஆண்டவருடைய தாமதித்து நாம் ஒரு வேளை நித்திர அடைந்தால் நம்ம அந்த கூட்டத்தை சார்ந்திருப்போம். ஆனால் பூமியில் இருக்கும்போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். தேவன் விரும்புகிற இடத்துல வெளிச்சத்தை ஓடு இருக்கிற பிள்ளைகளாக இருந்தால் தான் மாத்திரம்தான். ரெண்டாவது, உயிரோடு இருக்கிற நாமும் அவரை எதிர்கொண்டு போவோம். அல்லேலூயா லூயா. அந்த அவர் வரும்போது உலகத்தில் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் சொல்லக்கூடிய அந்த சபை, அந்த ஜனம், அந்த மனவாட்டியை மாத்திரம் தைரியமாக எதிர்கொண்டு போக முடியும். 10 மனவாட்டிகள் எதிர்கொண்டு போனாங்கன்னா 5 பேருக்குள்ள இது வெளிச்சம் இல்லை. அது 5 பேர் தான் வெளிச்சத்தோடு போனாங்க. அது 5 பேரை மாத்திரம் அவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஒரு அலைய சொல்லுங்களே லூயா. ஏனோக்கு அந்த பழைய காலத்தில் அவன் வெளிச்சமாக இருந்தான், காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா தன் காலத்தில் அவன் எல்லாருக்கும் வெளிச்சமாக இருந்தான். அவன் அக்னி ரதங்களிலும் சுழல் காற்றிலும் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவ பிள்ளைகள் வசனத்தின் மேலே உண்டாகிற தாக இருந்தால் நமக்குள்ள அந்த வெளிச்சம் நிச்சயமாக மாறும். அப்படிப்படி ஜனங்கள் தான் கத்த சொல்வார், நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருக்கீங்க? வெளிச்சமாக இருக்குது. ஆண்டவராக இயேசுடைய வருகை மேலே போனாங்க, நித்திய வெளிச்சம். அந்த மேலே போனாங்க எல்லாம் 2 படுக்கையில், ஒரே படுக்கையில் படுத்து கொண்டு இருந்த 2 பேரை ஒருவன் தான். ஏன்னா அவன் வெளிச்சமாக இருக்கான், இவன் வெளிச்சம் இல்லாமல் இருக்கான். வயல்களில் வேலை செய்கிற 2 பேரில் ஒருவன் என்ன செய்கிறான்? ஒருவன் இல்லை. ஏன்னா அவன் வெளிச்சமாக இருக்கிறான், இருள் அடிந்து விட்டான். ஒரே இடத்துல இருக்கிறாங்க, ஒரே சபையில் தான் இருக்காங்க, ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. திரிகை திருக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருவள் எடுத்துக்கொள்ளப்படும், ஒருவள் கைவிடப்படுவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் இருளடியாதபடி. அல்லே சொல்லுங்களே லூயா, சத்தமா சொல்லுங்களே லூயா. ஆக எதற்காக தேவன் கண்டார்? ஜனங்களை காண்கிறார். ஏன் இப்போ வந்தாருன்னா, அந்த உலகத்தில் தன் விரும்பின அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்த அந்த ஜனங்களை அவர் பரலோகத்திற்கு ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளும்படியாக இயேசு அந்த ஜனங்களை காண்பதற்காக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்ல சொல்கிறே லோயா. அட இன்னொரு சந்திப்பு இருப்பது, ஜனங்க அவரை பார்ப்பார்கள். எங்கே இருக்குது? வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7. நம்ம அந்த இடத்துல இருக்கும். 7ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார், மேகங்கள் மேல் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், குத்தினவர்களும் அவரை என்ன செய்வாங்க? காண்பார்கள். கோத்திரங்கள் எல்லாம் கண்டு புலம்புவார்கள். அப்படி அல்லேலூயா லூயா. இங்கே பகிரங்க வரையில் வருவார். இங்கே யாரெல்லாம் வர? இயேசு மாத்திரமல்ல, எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு தேவன் வருவார். அல்லேலூயா. இந்த கடைசி அருமைக்கு தான் யுத்தம் என்ற யுத்தத்திற்கு பரிசுத்தவான்களோடு வருவார். உயிரோடு இருந்த பரிசுத்தவங்கள் வருவாங்க, மரித்த பரிசுத்தம் அவங்களோடு எவ்வளோ பிரகாசமாக இருக்கும். ஒரு நீதிமான் சூரியனை போல இருப்பான். அப்போ அத்தனை சூரியன் இந்த பிரகாசத்தோடு வந்தால் எல்லா கண்களும் அவரை என்ன செய்வாங்க? எல்லா கண்கள்னா அன்றைக்கி எல்லாருக்கும் பார்வை உண்டாகும். அவன் குருடனாக இருந்தாலும் அவன் பார்ப்பான்.
இப்போ நமக்கு தூர பார்வை கிட்ட பார்வைலாம் இருக்காது. அன்றைக்கி எல்லாருக்கும் அந்த பார்வை உண்டாகும். அது சில தவறாக கணிப்பாங்க, டிவியில் பார்ப்பாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி டிவி எல்லா வீட்டிலும் இருக்குது. இப்போ என் வீட்டில் இல்லை சொல்கிறது, எல்லா நேரம் யாரும் டிவி பார்ப்பேன்? பார்க்க மாட்டாங்க. அந்த ஏசு டிவிக்குள்ளே தான் பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட தெய்வமா? அப்படி அல்ல, அவரை நேரடியாகவே பார்ப்பாங்க. அல்ல சொன்னங்களே இல்லையா? ஒரே சூரியன் உலகம் பார்க்குதா, இயேசுவை பார்ப்பார்கள். இதில் 2 கூட்டம் இருக்கும். கைவிடப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர், இஸ்ரவேல் ஜனங்க கொஞ்சம் பேர். அது உபத்திர காலத்தில் எடுத்துக்கொள்ள உண்மைதான் என்று தேவனை அறிந்து அந்த உபத்திர காலத்தில் சத்தியத்தை வாழ்கிற ஒரு கூட்டமும் தேவனை பார்க்கும். அதான் அர்த்தம் சொல்கிற குத்தினவர்களும் அல்ல சொல்களே இல்லையா? அவருக்கு விரோதமாக எழுப்பினவர்கள், தூசண சொன்னவர்கள், மீண்டும் மறுதளித்தவர்கள், பின்வாங்கினவர்கள், அந்த முத்திரை குத்தினவர்கள், அவர்களும் பார்ப்பாங்களா? அவங்க பார்த்து புலம்புவார்கள். கண்மலையே எங்களுடைய குன்றுகளே எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று அவரை பார்க்க கூடாது. ஏன்? அவர் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியல, பரிசுத்தமான வெளிச்சத்தை பார்க்க முடியல. இவங்க இருளிலே இருக்கிறாங்க. அந்த தேவனுடைய அந்த பிரகாசத்தை பார்க்க முடியாதபடி தவறு செஞ்சிட்டோமே. உண்மைதானே? அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்களே, நம்ம எவ்வளோ சொல்லி நம்ம கேட்கலையே என்று புலம்புவார்கள். அல்ல சொன்னதேலுயா. அதுக்கு பின்பதான் 1000 வருட அரசாட்சியில் தேவனுக்கு வெளிச்சமாக இருந்த அந்த ஜனம் இயேசுவோடு இந்த பூமியில் வெளிச்சமாய் இருப்பார்கள். அல்ல சொன்னதேலுயா. இப்போ வசனத்தை கேட்கணும். அந்த வசனத்தை கேட்டு வெளிச்சமாக இருக்கிற தேவ பிள்ளைகளை மாத்திரம்தான் தேவன் சந்திக்க வருவார். அதான் சொல்கிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒரு நோயாளி அவன் படுக்கையில் படுத்துட்டு இருந்தான். அவன் படுத்து கொண்டு இருக்கும்போது அவனுடைய பக்கத்தில் ரோஜா பூ செடி இருந்திருக்கு. இந்த ரோஜாவா செடியை அந்த நல்ல மணக்கும், ரோஜா நல்ல மனம் வீசும். தன் பக்கமாய் அப்படியே சாய்த்து வைத்து அப்படியே படுத்தான. கொஞ்ச நேரம் பார்த்தான்னா அந்த ரோஜாவை மீண்டும் வெளிச்சத்தை தேடியே போச்சான். எந்த மலர் பார்த்திங்கன்னா ஒரு சில மலர் தவிர வெளிச்சம் எங்கே இருக்கோ அது சார்ந்து தான் இருக்கும். அல்ல சொல்களே இல்லையா? ஒரு வேளை அந்த ரோஜாவை எத்தனை முறை அவன் தன் பக்கம் சாய்த்தாலும் அது தானாகவே சூரிய வெளிச்சத்திற்குள்ளாக அது போயிடும். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, தேவனுக்கு வெளிச்சத்தை சார்ந்து வெளிச்சமாக இருக்கிற பிள்ளைய ஒரு உலகம் எவ்வளவுதான் இழுத்தாலும் அல்ல சொல்களே இல்லையா, அது தானாகவே அந்த வெளிச்சத்திற்குள்ளாக வந்துவிடும். அல்ல சொல்களே இல்லையா? வேண்டாப்பா இந்த வாழ்க்கை, வேண்டாம் இந்த ஆலோசனை, எனக்கு சபை போதும், சபையோடு நான் இருக்க போகிறேன். நான் சபை, அந்த சங்கீதத்தில் அழகாக பேசினார், பரிசுத்தனுடைய ஐக்கியம் எனக்கு வேணும், தேவனுடைய முகம் எனக்கு வேணும் என்று எவ்வளவுதான் தன் பக்கம் அவன் திருப்ப பார்த்தாலும் தேவனால் படைக்கப்பட்ட வாழ்வு இல்லாத அந்த ரோஜா பூ தன்னை சிருஷ்டித்த தேவனை நோக்கி, படைத்தது சூரியன் நோக்கி தானாகவே திரும்புவதை போல எந்த தேவ பிள்ளையானாலும் எந்த தான் திசை திருப்பக்கூட முயற்சி எடுத்தாலும் ஒரு சில தேவ பிள்ளைகள் நான் பார்க்க முடியும், அவர்கள் தானாகவே அந்த வெளிச்சத்தை சார்ந்து அந்த வெளிச்சத்தை நோக்கி அது கொடுக்கப்பட்ட அந்த வெளிச்சத்தில் இந்த உலகத்தில் வெளிச்சத்தை பிள்ளைகளாக இருப்பதற்கு மீண்டும் அதே அனுபவத்தில் வருகிற ஏராளமான பேரை நம்ம பார்க்க முடியும். அல்ல சொல்லுங்களே இல்லையா? சாதாரண ஒரு ரோஜா நம்ம வாழ்க்கை அப்படிதான். நம் தேவனுக்கு வெளிச்சமாக இருக்கும்போது அதிலிருந்து விளக்கக்கூடிய, விலக்கி வெளியே வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும், அதுக்கேற்ற ஆலோசனைகள் உண்டாகும், அதுக்கேற்ற எல்லா காரியங்களும் செய்வாங்க. ஆனால் எவ்வளோதான் அந்த பக்கம் சாய்ந்தாலும் நாம் இந்த ரோஜா போய் போல சூரியனை, தேவனுடைய வெளிச்சத்தை தேடி நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும். அல்ல சொல்களே அல்லையா? ஒரு முறை நான் வண்டலூர் போயிருந்தேன், ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்போ எல்லா மிருகங்களும் வெளிச்சத்தில் வச்சுருந்தாங்க, ஒன்றா காட்டினாங்க. ஆந்தையை காட்டினாங்க, வெளிச்சம் கிடையாது.
அது இருளில் இருக்கு. அப்போ அந்த அளவு அந்த சின்ன அந்த காரியம், அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம், அது வெளிச்சத்தை விரும்பாதான். இவ்வளோதான் வெளிச்சத்துக்கு பிரயாசப்பட்டாலும் அது இருளில் தான் ஓடும். எவ்வளோ அது எந்த பிரகாசம் வந்தாலும் உடனடியாக அந்த இருளை சார்ந்து தான் ஓடும். வெளிச்சத்தை கண்டால் பயப்படும். ஆக சிலர் அப்படி தான் இருப்பாங்க. தேவன் இவ்வளவுதான் வெளிச்சத்தை கொண்டு வந்தாலும், தன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற வேண்டும் என்று அவர் விரும்பினாலும், அவர் விரும்புகிறபடி இந்த உலகத்தில் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தாலும், அது ஆந்த கிறிஸ்துவாங்க அப்படிங்க. அது தானாக மீண்டும் 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 மீண்டுமாக தேவனுடைய வெளிச்சத்துக்கு வராம அது இருளுக்குள்ளே போகிற ஜனம் இருக்கத்தான் செய்கிறாங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆக சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சிலர் அப்படிதான் இருக்காங்க. இங்கே நான் சொல்லலை, உலக அளவில் ஊழியத்துடைய அனுபவங்களை எத்தனையோ சந்தர்ப்பங்கள், எத்தனையோ காரியங்களை மன்னித்து விட்டாலும் மீண்டுமாக அந்த வெளிச்சத்துக்குள் வராம ஆந்தையை போல அது இருளையே சார்ந்து அது இருளிலே வாழ்கிற அந்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இன்றைக்கு இல்லாமல் இல்லை. ஆனால் கர்த்தர் இருக்கிற வரையும் அவர் பிரயாசப்பட்டுட்டே இருப்பார். அல்லேலூயா. அதான் அந்த மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது, நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருக்கீங்க? வெளிச்சமாக இருக்கு. வசனங்கள் ரொம்ப முக்கியம். புதிய வீடு காலங்களில் ஆராதனையில் ஒழுங்கு கிரமமாக தான் இருந்துச்சு. ஒரு அளவு தான். ஒரே ஆராதனை வசனம் இருக்கா? வசனம் கிடையாது. அதாவது அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வார்? ஒரு காலத்தில் நீதிமானாக இருந்தான். இப்போ அவனுக்கு ஏற்ற உபதேசம் கிடையாது, சத்தியம் கிடையாது, வசனத்தில் வெளிச்சம் கிடையாது. அவன் ஒரு காலத்துக்கு கர்த்தருக்கு வெளிச்சமாக இருந்தான். இப்போ அது நிர்மூலமாகுகிறது. அஸ்திபார உபதேசம், மூல உபதேசம், ஆரம்பத்தில் தேவன் நமக்கு வைராக்கியம் இருந்த உபதேசம் இன்னைக்கு இல்லை. அவன் நிர்மூலமாகிற பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் எல்லாம் அந்த உபதேசம் இல்லாமல் கேட்கப்படாம அவர்கள் நிர்மூலமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஆனால் நீங்களும் நானும் கடைசி வரையும் வருக வரையும் அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவுகள், சத்தியமே உங்களுக்கு விடுதலையாகும். அதனால் அந்த ஜனத்தை தான் இந்த மலை பிரசங்கத்தில் அந்த வசனத்தை தாகமுள்ளவன் தான் அன்று சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கி பல கூட்டங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம், நிறைய இருக்கதான். அப்போஸ்தலர் நாட்கள் அப்படி தான் இருந்துச்சு. சபையை பிரித்து போன ஒரு கூட்டமெல்லாம் இருந்துச்சு. அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் சீக்கிரமாக வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை 37ஆவது வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 36 அப்போஸ்தலர் நடபடிகள். ஏனென்றால் இந்த நாட்களுக்கு முன்னே தெயுதோஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஆமா, பெரிய ஊழியக்காரனாக அவன் பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சார்ந்தார்கள். அவன் மடிந்து போனான், அவன் செத்தே போனான். ஒரு அல்லேலூயா. அவனை நம்பி போனாங்க, அவனை நம்பின அனைவரும் சிதறி. ஒரு அல்லேலூயா. தேவனை நம்புங்க, மனுஷனை நம்பக்கூடாது. சொல்லுவாங்க ஆராதனை வசனம் இருக்கா, சத்தியம் இருக்கா, உபதேசங்கள் இருக்கா, ஜீவனுள்ள வார்த்தை இருக்கா? அப்ப எப்படி நாம் தேவனுடைய வெளிச்சமாய் அவருக்குள்ளாக அது விரும்புகிற காரியம் இருக்க முடியும்? அன்றைக்கே அப்போஸ்தலர் நாட்களில் தன்னை பெரியவனாகி பிரிந்து போனான், அவன் மடிந்து போனால், இவர்கள் சதறி போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. அடுத்த வசனம், அவனுக்கு பின்பு குடிமதிப்பு நாட்களில் கலிலேயனாகிய யூதாஸ் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களில் இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை அங்கு பின்பற்றின அத்தனை பேரும் சிதறடிக்கப்பட்டார். அல்லேலூயா. தேவ சபையில் வசனங்கள் தாராளமாக இருக்குங்க.
ஆக நம்ம இந்த கூட்டத்தாரை சாராமல் மனிதனை பின்பற்றாமல் கொஞ்ச காலம் தோன்றி மறைகிற அந்த வெளிச்சத்தை நேடாமல் நிரந்தரமான இயேசுனுடைய வெளிச்சத்திற்குள்ளாக நான் வர வேண்டும். அல்லேலூயா. அவர் மாத்திரம்தான், அந்த தேவன் மாத்திரம்தான் நம்மை உலகத்திற்கு வெளிச்சமாக மாற்ற முடியும். நமக்குள்ளாக இருள், நமக்கு ஒரு இருள் வரக்கூடாது, இருள் பற்றி கொள்ளக்கூடாது. நமக்கு தந்த வெளிச்சத்தை ஆதாம் இழந்ததை போல் அதான் மீண்டும் இப்போ என்ன நடக்குன்னா, தேவ சாயலாக மாறி தேவனோடு நான் இருப்பேன் ஒரு பாடல் இருக்கு. அந்த தேவ சாயல் என்ன, தேவரூபம் என்ன, அவருக்குள் இருக்கிற அந்த பிரகாசம், அவருக்குள் இந்த வெளிச்சம், அதை நாம் அடைந்து தேவ சாயலாக ஒவ்வொரு நாளும் மாறி 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 இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்து, அந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல அவரோடு கூட பரலோக ராஜ்யத்திலும் இருந்து 1000 வருட ஆட்சியிலும் இந்த உலகத்தில் நாம் வெளிச்சமுள்ள பிள்ளைகளாக இருந்து மீண்டும் யுக யுகமாக அவரோடு நித்திய காலமாக நாம் வாழ்வதற்கு தேவன் இன்றி நம்மிடத்தில் நம்புகிற நம்பிக்கை. நீங்கள் உலகத்திற்கு எப்படி தான் இருக்கீங்க? வெளிச்சமாக. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் 4ஆம் வசனம் நினைக்கிறேன், அதை வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அதாவது 5ஆவது வசனம், அங்கே ராக்காலம் இராது, விளக்க வெளிச்சம் சூருடைய வெளிச்சமும் அவளுக்கு வேண்டுவதில்லை. தேவனாய் கர்த்தர் அவள் மேலே பிரகாசிப்பார், அவர் சதா காலங்களிலும் அரசாழ்வார். ஆக தீர்மானம் பண்ணும், எங்களுக்கு தேவை வசனம், தேவ சத்தியம். கிடைக்கிற காலங்களில் அதை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் அவர் விரும்புகிற வண்ணமாக நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற இடத்துல வாழ்வதற்கு நம்ம அப்படியே அர்ப்பணித்து அப்படியே எழும்பி நின்று ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு வசனம்தான் தேவை, சத்தியம்தான் தேவை. ஆரம்பத்தில் நான் கொண்ட அந்த வசனத்தின் மேல் உண்டாகிற தாகம் எனக்கு தேவை என்று எல்லோரும் நின்று கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அப்படியே நீங்கள் சோத்திர பண்ணுங்க பார்ப்போம். சோத்திர ஆதாமை பார்த்ததே போல் நம்ம பார்க்குறார். தேவ சாயல் இருக்கா, தேவ ரூபம் இருக்கா, தேவன் தந்த வெளிச்சம் இருக்கா என்று நம்ம சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். அதே அவர் ஜனத்தை கண்டு மலை மேல் இறங்கினார். 3 நாள் இரவும் பகலும் அந்த ஜனங்களும் உட்கார்ந்து, ஜனங்க நின்றுட்டு தான் கேட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் உட்கார்ந்து தான் கேட்குறீங்க, நாங்கள் நிற்கிறோம். இயேசு உட்கார்ந்து தான் பிரசங்கம் பண்ணார். அந்த ஜனங்க நின்றுட்டே கால் வலிச்சிருக்காதான், நம்ம கொஞ்ச நேரம் நம்மளால் உட்கார முடியும். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவங்கள பார்த்து கர்த்தர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். எனக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், என்னை பார்த்து நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். எல்லோரும் கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். கேட்கிற ஆண்டவரே எல்லா இடங்களிலும் கேட்கிற யாவருக்குள்ளும் தேவன் விரும்புகிற, அவங்க நினைக்கணும், நான் என் மனுஷ விரும்பத்தின்படி அல்ல, என் தேவன் விரும்பினபடி வசனத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு உபதேசத்தை கேட்டு நான் அவருக்கு வெளிச்சமாக இருப்பேன் என்கிற உறுதி எடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இல்லங்களிலும் ஊழியங்களிலும் சபைகளிலும் தனிப்பட்ட மனிதனுக்குள்ளாக இந்த வெளிச்சங்கள் புறப்பட்டு போவதாக என்று கட்டளை எடுக்கிறோம். வெளிச்சம் எங்கெல்லாம் போகிறதோ அங்கே இருள் விலகுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதுவே இந்த எங்கள் சபையின் மேலே சபையாரின் மேலே ஆண்டவரே அந்த ரோஜா அந்த வெளிச்சத்தை சார்ந்ததை போல அந்த தேவ உலகம் எவ்வளவுதான் இழுத்தாலும் தேவனை சார்ந்திருக்க உதவி செய்வீராக. அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.